ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, மற்றவர்களை பற்றி தெரிந்து கொள்கிறாய். உன்னுடைய வீட்டில் பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன நடக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், இப்படியெல்லாம் தெரிந்து கொள்கிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள். எல்லாவற்றையும் தெரிந்து கொள். தங்கமே, உன்னை நான் தவறாக சொல்லவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் நடக்க உள்ளது. ஆனால் நீ அலட்சியமாக இருக்கிறாய். ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறேன், இந்த விஷயம் நடக்கப் போகிறது, அந்த விஷயம் நடக்கப் போகிறது என்று நடப்பதற்கு முன்பே சொல்கிறேன். ஆனாலும் நீ அலட்சியமாக எந்த ஒரு சுதாரிப்பும் இல்லாமல் நீ இருக்கிறாய். ஆனால் அடுத்தவர்களிடம் பேசும் பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம், ஜாக்கிரதையாக இருங்கள், அவர்களை நம்பாதீர்கள், எனக்கு அப்பொழுதே தெரியும் அவர்கள் கெட்டவர்கள் என்று இப்படி பேசுகிறாய். அடுத்தவர்களுக்கு சொல்லும் சுதாரிப்பு உன் வாழ்க்கையில் இல்லையே. எதற்காக உன் வாழ்க்கையில் சுதாரிப்பு இல்லாமல் இருக்கிறாய்? உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உண்மையாக இருக்கிறார்கள் ஒரு எண்ணமா? உன்னை சுற்றி இருப்பவர்கள் தான் உண்மையாகவே இல்லை. அதை தெரிந்து கொள். நீ மற்றவர்களுக்கு சொல்கிறாய் பார், அவர்களே உன்னை பார்த்த பின்பு பேசத்தான் செய்கிறார்கள். அதை தெரிந்து கொள். யாரிடம் நீ பழகுகிறாயோ அவர்களே உன் பின் பேசுகிறார்கள். உனக்கு முன் நல்லபடியாக பேசுபவர்கள் உனக்கு பின் இப்படித்தான் பேசுகிறார்கள். அதனால் யாரிடமும் எதையுமே பற்றி பேச வேண்டாம். அவரவருடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொண்டு போகட்டும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இரு. உன் வாழ்க்கையில் நீ இதுவரை ஜாக்கிரதையாக இல்லாமல் இருந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் பல விஷயங்களை இழந்தாய். வாழ்க்கையில் அனைத்தும் உன்னிடமிருந்து எடுக்கப்பட்டது. நீ கவலைப்படாதே. இதற்கப்புறம் எடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. நான் இப்பொழுது எதற்கு வந்தேன் என்றால், உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்க உள்ளது. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது நடக்கும் பொழுது அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லத்தான் வந்தேன். பல முறை நல்லதை நான் உனக்கு தந்திருக்கிறேன். ஆனால் எதுவுமே நடக்காதது போல் அதை அப்படியே தட்டி விட்டு அது இல்லாமலேயே ஆகிவிட்டாய். இனிமேலாவது சுதாரிப்பாக இரு. எந்த தெய்வமும் நான் தான் உனக்கு இது தந்தேன் என்று சொல்லாது. ஆனால் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது தானாகவே தெரிந்துவிடும் இது தெய்வம்தான் தந்தது என்று. அதுபோல இனி உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல சுப நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பிடித்துக்கொள். யாரிடமும் எதையும் பகிராதே. ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பு அதை யாரிடமும் சொல்லாதே. ஏனென்றால் அது நடக்காமல் போகக்கூட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் உன்னுடைய மனதுக்குள் வைத்துக்கொள். உன் குடும்பம் நீ என்று வாழ பழகிக்கொள். எல்லா நேரமும் உன்னுடன் இருப்பவர்கள் நல்லவர்கள், எனக்காக நல்லதுதான் செய்வார்கள் என்று நினைக்காதே. ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது மாறும் என்பது தெரியாது. நீயே ஒரு நேரம் ஒரு செயல் செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பாய். அதே அடுத்த நேரம் பரவாயில்லை, இன்னும் 2 நாட்கள் ஆகட்டும் என்று மாறுவார். அதுபோல சிலர் இன்று நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதே உனக்கு நல்ல நேரம் வந்து ஒரு செயலை நான் செய்ய போகிறேன் என்று ஒருவரிடம் நீ சொல்லும் பொழுது அவர்களுடைய எண்ணமானது மாறும். பொறாமை பார்வை வரும். அதனால் எதை நீ செய்தாலும் அது செய்து பிறகு நீ சொல்லலாமே தவிர செய்து கொண்டு இருக்கும் பொழுது சொல்லவே கூடாது. எதுவாக இருந்தாலும் மறைத்து செய். நான் உன்னை உன் குடும்பத்திலிருந்து மறைக்க சொல்லவில்லை, மற்றவர்கள் இடமிருந்து தான் மறைக்க சொல்கிறேன். நீ எந்த அளவு ரகசியமாக உன்னுடைய விஷயங்களை செய்கிறாயோ அந்த அளவு உன் வாழ்க்கையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். கவலைகள் என்பது வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அதை ஊதி நம்தான் பெருசாக கூடாது. தங்கமே, உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து விட்டாய். இனி சந்திக்க புதிதாக ஒன்றுமில்லை. உன் வாழ்க்கையில் இனி அனைத்தும் படிப்படியாக உயரத்திற்கு வரும். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சீக்கிரமாக பார், உனக்கானதை நான் தருவேன். ஆனால் அலட்சியமாக இருந்து எதையுமே விட்டுவிடாதே. உனக்காக நான் இருப்பேன், எப்பொழுதுமே இருப்பேன். நல்லதை செய்து கொண்டு உன்னை வாழ்க்கையில் வாழ வைத்து கொண்டு இருப்பேன். தைரியமாக இரு. ஓம் சாய்ராம்.